ஸோ ஃபீவருங்கிறது குழந்தைங்கள ரொம்ப காமனான சிம்டம். பேரண்ட்ஸுக்கு புரிய வேண்டிய முக்கியமான விஷயம், ஃபீவர்னால டைரெக்டாக டேஞ்சர் கிடையாது. ஃபீவர் வந்து நம்ம உடம்புக்கு ஏதோ ரியாக்ஷன் வர மாதிரி, அதாவது இன்ஃபெக்ஷன் கிருமிகள் வந்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது தான் ஃபீவர். ஸோ ஃபீவர் வந்து இன்டைரக்ட் மேனிஃபெஸ்டேஷன், இன்ஃபெக்ஷனோட ஒரு ரெஸ்பான்ஸ். ஃபீவர் வர்றதுனால உடம்புக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கூடும். ஸோ நம்ம வெள்ளை அணுக்கள்லாம் இருக்குது இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கு, அதோட ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கூடும். அந்த ஹையர் டெம்பரேச்சரில் நம்மளோட பாடியோட எதிர்ப்பு அணுக்கள்லாம் கொஞ்சம் கூட ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ அதனால தான் ஃபீவர் ரெஸ்பான்ஸ் இருக்குது. பேசிக்காக நம்ம பிரெயினோட சென்டர், அதாவது ஹைப்போதலாமஸ்னு ஒரு சென்டர் இருக்குது, அதில் ப்ரொடியூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ்னால நம்ம டெம்பரேச்சரோட சென்சேஷன் மாறிடும். ஸோ பாடி வந்து ரியாக்ட் பண்ணி கொஞ்சம் ஹையர் டெம்பரேச்சர் கொடுக்கும். ஸோ ஃபீவர் வந்து ஹையாக போனால் கூட நமக்கு யூஸ்வலாக டேஞ்சர் இல்லை. 40 டிகிரி வரைக்கும் ஃபீவர் போனாலும் ஃபீவர்னால டேஞ்சர் இல்லை. ஃபீவர் எதனால் வந்ததுன்னு டாக்டரை பார்த்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை ட்ரீட் பண்ணுறது பெட்டர். ஃபீவர் வரும்போது ஓரளவுக்கு நமக்கு சில்ஸ் வரும், இல்லாட்டா டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதனால தான் ஃபீவருக்கு மெடிசன் கொடுக்கறது. ஸோ ஃபீவருக்கு கொடுக்குற மெடிசன் வந்து அந்த டயத்தில் ஃபீவரை குறைக்குமே ஒழிய உள்ளே இருக்கிற கிருமியை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ அது வந்து ஒரு வைரஸ் இருக்குது, அதனால ஃபீவர் ஒரு 3-4 டேஸ் இருக்குன்னா அந்த 3-4 நாள் ஃபீவர் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம மருந்து கொடுக்கும்போது அந்த மருந்தோட எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் ஃபீவர் குறையுமே ஒழிய அந்த இன்ஃபெக்ஷனை ஃபீவர் ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்ங்கிறது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு கொடுக்கறது. மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபெக்ஷன்ஸ் வைரஸ்னால வருது. கோல்டு, காமன் கோல்டு சொல்லுவோம், இந்த தும்மல், மூக்கொழுகிறது, கண் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெட்டேக்கு, ஃப்ளூன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது மோஸ்ட்லி அது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் பரவும். இது வைரஸ்ன்னு சொல்லுவோம். வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக் ஒன்றும் ரோல் கிடையாது. அதனால் சில பேர் தானாகவே ஆன்டிபயோட்டிக் குழந்தைக்கு ஆரம்பித்தா தான் ஃபீவர் போகும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அது கிடையாது. ஸோ ஃபீவர் கம்மியாக இருந்துச்சுன்னா, 6 மாதத்துக்கு அப்புறம் உள்ள குழந்தைக்கு ஃபீவர் லேசாக இருக்குது, கோல்டு இருக்குதுன்னா நீங்கள் வீட்லேயே மேனேஜ் பண்ணலாம், டாக்டர்கிட்ட இமீடியட்டாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடனே டாக்டர்கிட்ட போய் காட்டுறது பெட்டர்.